நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இன்று பெரும் தொல்லையாக மாறி இருப்பது பவர் கட், அதாவது மின் பற்றாக்குறை. எந்த காரணத்தினால இந்த பவர் கட் ஏற்படுது? இது எந்த அரசு காரணம்? இது ஒரு தேவையில்லாத ஒரு கேள்வி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுத்தி கொண்டிருக்கிறது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தேவையானது என்ன அப்படின்னா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அதுக்கப்புறம் கரண்ட். இந்த கரண்ட்ல ஏற்படும் இந்த ஒரு சிக்கல் தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இதை சரி கட்ட இன்றைய மின்சாரத்துறை அமைச்சரான திரு CTR நிர்மல்குமார் ஒரு சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எதுவுமே அவங்க மேல எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி பேசுறாங்க. அதுதான் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள், இன்றைய முதல்வர், தமிழகத்தின் முதல்வர் திரு விஜய் அவர்கள், அவர் பேசுற எந்த மீடியும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப வெற்றி அடைஞ்ச பிறகு திருச்சியில பேசுறத நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நானா காரணம், நானா காரணம், நானா காரணம், இது எல்லாத்துக்குமே மற்றவர்கள் தான் காரணம், நான் காரணம் இல்லை அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்துறாரு. இப்ப தலைவரே அப்படி சொல்லும் போது அந்த கூட இருக்கிற அமைச்சர்கள் மற்றவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறியாவது. அதுல திரு CTR நிர்மல்குமார் அந்த காலத்துல இருந்தே அவர் பேசும்போது எப்பயுமே அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ட், அதாவது ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் எப்படி பேசுவார் அந்த மாதிரி அவர் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே அமைச்சர் திரு CTR, மின்சாரத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் பேசுறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். அவர் அப்ப பேசும்போது ரொம்ப சாதாரணமா அந்த கரூர்ல நடைபெற்ற அந்த 41 பேர் இறந்த சம்பவத்துக்கு அடுத்த நாள் அவருடைய பேச்சு எடுத்து பார்த்தா கூட ரொம்ப சாதாரணமா பேசுவார். அவருடைய பேச்சே ஒரு ஏதா அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார், தவிர எதுக்குமே ஒரு சீரியஸான ஒரு நம்மளுக்கு ஒரு அணுகுமுறையா இருக்காது. எல்லாம் சும்மா அப்படி அவர் ஒரு சர்வ சாதாரண மாதிரி அப்படி பேசி போட்டு போயிட்டே இருப்பாரு. இப்போ ஒரு பேசுற சில பேச்சு எல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது எல்லா அமைச்சரும் இடக்கு முடக்கா பேசுறாங்க, அது நம்மளுக்கு தெரியுது. ஆனா எல்லா அமைச்சரும் அது மாதிரி பேசல. திரு செங்கோட்டையன் போன்ற அமைச்சர்கள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி அதிமுக அந்த அமைச்சர்லாம் நல்ல ஸ்டாண்டர்டா பேசுறாங்க. நம்ம அப்படி அதையும் சொல்றதுக்கு இல்லை. சில விளக்கங்கள் விளக்கங்கள் மக்கள் கேட்கிற விளக்கங்களை கொடுக்க வேண்டியது அமைச்சருடைய பொறுப்பு. அந்த விதத்துல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாலாம் பெருசா பேச அவருடைய பேச்சை ஏன் ரொம்ப பேர் கேட்கணும்னா, அது எல்லா மக்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஆனா திரு நிர்மல்குமார் பேசக்கூடிய அந்த ஒரு சொற்றொடர் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பவர் கட்ல எல்லாரும் துடிச்சுன்னு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு, ஆவடியில 2 பேர் ஃபியூஸை பிடிக்கிட்டாங்க, அங்க சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, கருப்பாடுல கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. இது நேத்து நடந்த ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் ஒரு 1ஆம் நம்பர் பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணக்கூடாது. இன்றைய தேதியில என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சம்மர் சீசனு, வெயில் போட்டு வாட்டி வதைக்குது. இந்த நேரத்துல மின்சார பற்றாக்குறை கண்டிப்பா ஏற்பட வாய்ப்பே கிடையாது. காரணம் நான் சொல்றேன், ஏன்னா சென்ற திமுக ஆட்சியில இப்பதான் முடிஞ்சது, 1 மாசம் தான், 1.5 மாசம் தான் ஆகுது. அப்பயும் பவர் கட் இருந்தது. ஆனா அந்த பவர் கட் இப்ப இவங்க சொல்லதான் அது நம்மளுக்கு கோபம் வருதே தவிர, அது உண்மையான பதில் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. சென்ற திமுக ஆட்சியிலும் பவர் கட் இருந்தது. அந்த பவர் கட் எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த மின்மாற்றிகள்ல ஏற்படக்கூடிய சில தவறான உபகரணங்கள், சரியான அணுகுமுறை இல்லை, சரியான அந்த வயர்கள் சரியான வயர்கள் இல்லை, கேபிள் சரியான கேபிள் இல்லை. நாங்க அனுபவிக்கிறோம், நாங்க பார்த்துருக்கிறோம், டெய்லி பார்க்குறோம். சென்னையில டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கரண்ட் இல்லைன்னா இங்க எந்த வேலையுமே பண்ண முடியாது. எல்லாருக்குமே தெரியும். கிராமத்துல கூட பரவாயில்ல, ஊர் நாளில் கூட பரவாயில்ல, பட் இங்க சென்னையில கரண்ட் எல்லாம் அணுவும் அசையாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல சென்னை, கோயம்புத்தூர் போன்ற, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற ஒரு சிட்டி லைஃப் இருக்கும். அந்த மாதிரி நிலைகள் எங்களுக்கு தெரியுது இல்லை, நாங்க இந்த கரண்ட் போயிருக்கா அப்படின்னா கண்டிப்பா போயிருக்கு. இத்தனை வாட்டி போல, இவ்வளவு வேகமா போல, ஆனாலும் போயிருக்கு, போகாமலாம் இல்லை. ஆனா அன்னைக்கு இருந்த இந்த திமுக அரசு இந்த மாதிரி பதில்லாம் சொல்லல. இவன் அதை திருடிட்டான், இவன் கேபிளை புடிங்கிட்டான், இவன் கருப்பு ஆடு இந்த மாதிரி வேலை பார்த்துச்சு. உண்மையா என்ன பிரச்சனை அப்படின்னா, சென்னையில அந்த மின் மாற்றக்கூடிய அந்த கம்பங்கள், அப்புறம் அந்த பாக்ஸஸ், அது உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா ஓப்பன்ல அப்படியே தான் இருக்கு. கிட்டத்தட்ட நடுவில் திமுக அரசுல ரொம்ப வேலைகள் பார்த்தாங்க. ஆனா முழுசா சொல்லி முடிக்கல. அங்கங்க பெண்டிங் இருக்கு. எல்லாத்துலயுமே பூமிக்கு அடியில் புதைக்கக்கூடிய கேபிள்கள் எல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு.
அது சென்ற முறையை விட இந்த முறை கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிற நேரத்துல திமுக அரசாங்கம் வந்து ஆட்சி விட்டு போயிடுச்சு. இப்ப இவங்க என்ன சொல்லலாம்னா, சென்ற ஆட்சி தொடங்கிய வேலைகள் வந்து பாதி நடந்துட்டு இருக்குதுங்க, அது முடிஞ்சிடுச்சுன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். இல்லைன்னா அந்த இப்ப நீங்க எங்கேயுமே வந்து என்ன, நான் திரும்ப சொல்றேன், மின் பற்றாக்குறையால இந்த மின்சாரம் போகல. அது வந்து 100% நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம், எந்த மாற்றமே கிடையாது. அப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு வெயில் காலத்துல என்ன பண்றாங்க, நகரமயமாக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து அந்த ஏசி மட்டும், ஏசியே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு கரண்ட் வந்து கன்சியூம் பண்ணும். அந்த நேரத்துல வந்து கிட்டத்தட்ட எல்லார் வீட்லயுமே வந்து ஏசி இருக்கு. வருஷத்துக்கு வருஷம் அந்த வெயில் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு வீட்லயும் ஏசி, அதாவது அந்த மின்சாதன பொருட்கள் வந்து அதிகமா வந்து வாங்கப்படுது. வாங்கப்படும் போது ஒரே நேரத்துல எல்லாருமே மிக்சி போட மாட்டாங்க. ஒரே நேரத்துல எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மிக்சி அது கிரைண்டர் போட மாட்டாங்க. ஆனா ஒரே நேரத்துல எல்லாருமே நைட்ல தூங்கும் போது ஃபேன் போடுவாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரே நேரத்துல நைட்ல எல்லாருமே தூங்கும் போது ஏசி போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஏசி ஒரே நேரத்துல எல்லாருமே ஒரு 100 பேர் போட்ட இடத்துல இன்னைக்கு ஒரு 200 பேர் போடும்போது அந்த இடத்துல தாங்காம அது வெடிக்குது. வெடிச்ச உடனே அதை சரி பண்றதுக்கு ஊழியர்கள் வரதுக்குள்ள அடுத்த இடத்துல பிரச்சனை ஆயிடுது. இதே மாதிரி மாறி 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 போறதாலதான் இந்த பிரச்சனை சென்னை போன்ற பெரிய இதுதான் உண்மை. இதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இது ஏன் ஒத்துக்க வந்து இந்த அரசாங்கம் ஏன் தயங்குது, ஏன் வந்து இது வந்து போன அரசாங்கத்தின் மேல ஏன் குறை சொல்லணும், ஒரு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி காரணங்களால அங்க மின்சாதனங்கள் வந்து கெட்டு போகுதுங்க. அதனாலதான் இந்த மாதிரி விஷயம் ஏற்படுது. இதோட நான் எங்களுடைய பகுதியில வந்து மின்சாரம் கட்டாயச்சு இபி ஆஃபீஸ் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் அங்க வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு ஒரு 2 போலீஸ் வந்தாங்க. 2 போலீஸ் வந்தோடனே, ஓஹோ இவங்க வந்து இங்க நம்ம டிவியில காட்டுற மாதிரி என்ன பண்ண போறாங்க, இப்ப பல இடத்துல நடக்கிற மாதிரி இந்த கூட்டத்தெல்லாம் கட்டுப்படுத்த போறாங்க பொழுது, கட்டுப்படுத்தி இந்த மாதிரி போங்கப்பா, இதெல்லாம் சரியா வந்துடும், கண்டு வந்துடும், போப்பா, இது பிரச்சனைலாம் பண்ணாதீங்கப்பான்னு சொல்றதுக்காக இபி ஆஃபீஸ்ல ஃபோன் பண்ணி இவங்களை வர வச்சாங்கன்னு பார்த்தா, கடைசியில் அவங்க ஏன் வந்தாங்கன்னா, அவங்க ஸ்டேஷன்லயே கரண்ட் இல்லையா. அப்ப எதுக்கு அவசரம்னா, ஸ்டேஷன் வந்து மெயில் அனுப்ப முடியல, ஸ்டேஷன்ல உட்காந்து வேலை பார்க்க முடியல, அதால வந்து முதல்ல எங்களுக்கு கரண்ட் போடுங்கன்னு சொல்றதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்திருக்கிறாங்க. அப்ப அதுதான் இன்னைக்கு இருக்கிற உண்மையான நிலையை தவிர, சென்ற அரசாங்கத்துல பண்ண, இப்ப ஒரு சின்ன உதாரணம் பாருங்க, எங்கேயோ இந்த மாதிரிலாம் வந்து மறுபடியும் பொய்யா சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உண்மையை சொல்லி மக்கள்கிட்ட இந்த 6 மாசம் டைம் கொடுங்க, இதெல்லாம் சரியா 6 மாசம் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயமே முடிஞ்சு போயிடும். 6 மாசம் ஆகுங்க, சில விஷயங்கள் இருக்கு பண்ணணும், பண்ணாதான் எல்லாம் சரிப்படும், 6 மந்த் நம்ம டைம் வேணும்னு சொல்லி திரு சிடிஆர் நிர்மல்குமார் ஓப்பனா பேசுங்களேன். என்ன இப்ப பிரச்சனை, சென்ற அரசாங்கம் பண்ணா என்ன, இந்த அரசாங்கம் பண்ணா என்ன, இன்னைக்கு சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். 6 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு போங்க. என்ன பொய் சொல்றீங்க அப்படின்னா, ஆவடியில் வந்து சில பேர் வந்து குடிக்கிட்டு போயிட்டானுங்க, அதெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா கரண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. கொஞ்சமா நம்புற மாதிரி தான். பெரம்பூர்ல வந்து, அதாவது எதுக்கு ஆள் போடணும், அந்த மின்சாரம் வந்து போயிடுச்சுன்னா சரி பண்ண ஆள் போடுங்க அப்படின்னா, எவன் பிடிங்க அதை கண்டுபிடிக்க 6 பேர் 6 படையை அமைக்கிறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கரண்ட்ல போய் சாதாரணமா யாருன்னா போய் கை வச்சிட முடியுமா? மனசாட்சியோட இதில் பேசினாலும் பேசணும். பார்த்து ஜாக்கிரதையா வந்து இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது நிலைமை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் இருக்கு. இது தமிழக மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஒரு வாரமா வந்து கொஞ்சம் அந்த குற்ற வழக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நம்ம தொடர்ந்து வந்து எதுக்குமே மற்ற அரசாங்கத்தை குறை சொல்லாம, எதுவுமே நம்ம கையில வந்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம டைம் எடுத்துட்டு அதை பத்தி குறை சொல்லாம ஒரு 5 மாசம் 6 மாசம் டைம் கொடுங்க, நான் பண்ணிடுறேன்னு சொல்லி பாசிட்டிவா பேசி பண்ணாங்கன்னா மக்கள் மத்தியில வந்து கண்டிப்பா ஒரு ஒரு நற்பெயர் எடுக்கலாம். ஆனா இது தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா மக்கள்கிட்ட வந்து இந்த பவர் கட்டாலையும் இந்த குற்ற பின்னணியிலாலையும் தமிழக வெற்றி கழகத்தின் மேல ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அதிர்வலை உருவாகி கொண்டிருக்கு. நம்ம வந்து உண்டாயிடுச்சுன்னு சொல்ல, உருவாயிட்டு இருக்கு. அது யார்கிட்ட உருவாக கூடாது அப்படின்னா, அவருக்கு வாக்களித்த அந்த 35% மக்கள் வந்து அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த ஹீட்டை உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க திரும்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த இடைத்தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலை வந்து அதிமுக திமுக வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அன்னையோட முடிஞ்சு போச்சு. அதை வந்து ஈஸியா வந்து கவுத்துட்டு திமுகவோ அல்லது அதிமுகவோ கண்டிப்பா வந்து ஆட்சி அமைச்சரும், நீங்க நம்ப முடியாத பல விஷயங்கள் வந்து அப்போ வந்து நடக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கும். 6 மாசம் கழிச்சு நடப்போற இடைத்தேர்தலில் அட்லீஸ்ட் வந்து ஒரு தொகுதி, ஒரு 4 தொகுதி திமுக ஜெயிச்சிட்டா கூட, திமுக அதிமுக ஜெயிச்சிட்டா கூட, அது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி அன்றைய தேதியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த வெற்றி முகம் வந்து குறைவதற்கான வாய்ப்பு உண்டாகிடும். அதனால அது வரைக்குமாவது வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த இந்த அமைச்சர்கள் வந்து, நான் ஏன் இந்த மின்சாரத்துறை பத்தி மட்டும் பேசுறேன்னா, மத்தளை பத்தி பேசலாம், அதுக்கான அவசியம் ரொம்ப பேர் பேசிட்டாங்க. இந்த மின்சாரத்துறையை சேர்ந்த திரு சிடிஆர் நிர்மல்குமார் ரொம்ப பயங்கரமா பேச நினைச்சுட்டு, நம்ம மேல எந்த தப்புமே இல்லை, நான் வந்து சுத்தமானவன் தூயமானவன் சொல்லிட்டு திரு விஜய் மாரி அவர்களே எல்லாம் மத்தவங்க மேலதான் குத்தம்னு சொல்லி சொல்றதை நிறுத்திட்டு, உண்மையான காரணத்தை கண்டுபிடித்து 6 மாசம் டைம் கொடுங்க மக்கள்கிட்ட நேரத்தை வாங்கிக்கிட்டு
பொறுமையா எல்லா விஷயத்தையும் செஞ்சு விஷயத்தை முடிக்கிறது தான் நல்ல விஷயமாக இருக்கும்.